சரி, பூவெல்லாம் முன்வாசம் பண்ணியாச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாச்சு, தீனா பண்ணியாச்சு, ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆயாச்சு அப்படின்னப்ப அடுத்து மறுபடியும் அஜித் சார் இங்கே படங்கள் வர்றதுல திரும்ப ஒரு ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவர் வந்து ஹிந்தியில் போய் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து அசோகான ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணுறாரு. பண்ணிட்டு திருப்பி வர்றாரு. திருப்பி வந்தால் இங்கே சரி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக இறங்கிடுவோம். நாம இனிமேல் அந்த ரொமான்ஸு காதல் நமக்குள்ள வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னருக்கெல்லாம் காமிக்க வேணாம் அப்படின்ட்டு சிங்கம் புலி அண்ணாவி அவர்கள் டைரக்ஷனில் ரெட் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த ரெட்டுங்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. படம் பெரிய லெவலில் போகலைனாலும் அந்த படத்தில் அவர் சொன்ன டயலாக், அவர் நின்னது, இந்த மழை நிக்கிறதுக்குள்ள அது அப்படின்னு இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டயலாக் வந்து ஃபேமஸ் அது அப்படிங்கிறது. ஸோ அந்த ரெட்டுங்கிற படத்து மூலிமா வந்து உடம்பு அதுக்காக பயங்கரமாக ஏற்றி மொட்டை அடித்து ஒரு மாதிரி அந்த மதுரையில் இருக்க ஒரு பயங்கர ரவுடியாக காமிக்கணும்னு அவரை தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு ஏற்றிட்டார். இப்போ மறுபடியும் ரொமான்டிக்காக வரணும், முடி வளர்ந்துருச்சு, ஆனால் உடம்பு ரொம்ப குண்டாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஷேப் பண்ணி ராஜா அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படமும் சுமாராக தான் போகுது. அதுக்கப்புறம் வந்து வில்லன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறார். இந்த வில்லன்கிற படம் பண்ணும்போது அகைன் டியூவல் ரோல். இந்த டியூவல் ரோல் பண்ணும்போது என்ன பண்ணார்னா, ஒரு கேரக்டர் நல்லா, ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் மென்டலி சேலஞ்சாகவும் பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ தத்ரூபமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அஜித் சார். அந்த கேரக்டர் என்ன சார் இவ்வளோ தத்ரூபமாக பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நடிக்கிறாரு அப்படின்வாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு வில்லன் படத்தில் வந்து அந்த நடிப்பு பெரிய லெவலில் பேசப்பட்டது.